ம் வாயில் என்ன அது மிக்ஸி அலாசு மூடு. கை உள்ள விட்டு அலாசு. கழுவி தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதை வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பிடி. அலாசி விடு. அலாசு, அதை கழுவி தான் வச்சுருக்கேன், நல்லா அலாசு. கீழே ஊற்று. இங்கே போய் மூடி இருந்தா மூடி வந்து வாஷ் చేసి ఇవర వాష్ చేయి. கீழே ஊற்றிடு. பின்னாடி வாஷ் பண்ணு. பின்னாடி பின்னாடி. அவ்வளோதான். ஓகே. வயர் மாட்டு. வெயிட் பண்ணு சரியா. மிக்சியில் நம்ம வந்துட்டு சட்னி போட போகிறோம். ஓகே, சின்ன வெங்காயமும் தேங்காவை போட்டு ரா ஆனியன் கோகனட் சட்னி. ஓகே, எடுத்து போய் கடுவு. அதில் என்னென்ன இருக்குது கை காட்டு. சின்ன வெங்காயம் 4 இருக்குது. செப்போ சின்ன வெங்காயம் 4. செப்போ சின்ன வெங்காயம் 4. அப்புறம் என்ன இருக்கு? ஒரு எத்தனை பச்சை மிளகா இருக்கு? 1 2 3 4 5 5 6 7 7 பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி இரு. இஞ்சி உள்ளே இருக்கா? அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பூண்டு. ஓகேவா? சின்ன வெங்காயம் வச்சு சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வச்சு சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே, எடு. எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் தண்ணி சுத்தமாக வடிக்கணும் சிக்குனி. சும்மா அப்படியே போடக்கூடாது. ஒன்றுன்னா போடு. சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்து போடு. தண்ணி வடிச்சிட்டு போடு. நல்லா உதறிட்டு போடு. சரி போடு. முதல்ல வெங்காயத்தெல்லாம் எடுத்து போடு சிக்கு. ஓகே, சின்ன வெங்காயம். பச்சை மிளகாலாம் எடுத்து போடு. சீக்கிரம் வேசும். அது என்னது கையில்? பூண்டு. ஒரே ஒரு பூண்டு தான் போட்டிருக்கேன். இஞ்சி நல்லா கழுவு. లోకన వేసు. పచ్చిమిరపకాయ పొడి. వెయ్యి లోకన. సిద్ధంగా వేసేస్తివా? వెరీ గుడ్. புளி எடு. சீட்லெஸ். ஓகேவா? காட்டு. சட்னிக்கு இவ்வளோ புளி கொஞ்சமாக இவ்வளோ போடு. கருவேப்பிலை கழுவி போடு. கொஞ்சம் புளி வச்சா நல்லாயிருக்கும் சட்னிக்கு. சிக்கு. ஆனியன் கோகனட் சட்னிக்கு கொஞ்சம் புளி வச்சா நல்லாயிருக்கும். ஓகே. எத்தோ சாலு. சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு போடு. లోగ్న వేసావు. ఎత్తి తన్ని కీల కొట్టాదా చిక్కు.
தண்ணி கீழே கொட்டக்கூடாது. தண்ணியை வடிச்சிட்டு போடு சிக்கு. தண்ணியோட போடாத, ஏன்னா வாஷ் பண்ண தண்ணி இல்லையா. தள்ளு, கீழே மேட்டு போடலாம். தள்ளு தள்ளு, தண்ணி கொட்டி இருக்கு. தள்ளு. தண்ணி கொட்டினா ஏன் செய்வாளா? மேட் வேசோலும் இல்லைன்னா வலிக்கி விட்டுரும். வெரி சிம்பிள் சட்னி. ஓகே, சின்ன வெங்காயம் செப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு பூண்டு பூண்டு, இஞ்சி இஞ்சி இஞ்சி, பச்சை மிளகா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 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 கருவேப்பிலை, புளி, ஆமாம், அப்புறம் தேங்காய் போடணும். ஃபைன். ஓகே, ஷ்ரெட்டட் கோகோனட், கிரேட்டட் கோகோனட். ஓகே, போடுல. பெரிய பீஸா எடுத்து போடு. வெரி வெரி சிம்பிள் சட்னி. ஓகே சிக்கு, சூப்பர். நிறைய பெருசா பெரிய பீஸா எடு. காட்டு. எடு. பெருசா பெருசா பீ. சின்னுண்டு சின்னுண்டு எவ்வளோ போடுறது? நீ கொஞ்சம் போடு. எத்து. ಯಾರು ರಾಣ ಅಪ್ಪಡಿ ಆಯಿತು ಲಾಗನ್ ఉంది కదే పెద్దదిగా కట్ పిచ్చు ఎత్తు చిక్కు சில்லுன்னு இருக்கா? ஃப்ரிட்ஜில் வச்சா சில்லுன்னு தான் இருக்கும். நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சேன். పిచ్చేని కైనా లేదా? పిచ్చేని కైనా లేదా? సరే పిచ్చు, పిచ్చేనికి అవ్వు. యూ క్యాన్ డూ ఇట్. సాలు తలిసేను. సాలు ఎంత ఉంది? కొంచెం ఎత్తివి, కొంచెంగా ఎత్తివి. అది అటు సైడ్లో ఉండేది. సాల్ సైలో ఉండే శుద్ధంగా వెయ్యి. జిప్ సై தள்ளி விடுக்கலாம். ஜிப் பண்ணு. நல்லா ஜிப் பண்ணு. ఫ్రీజర్లో వేసేస్తామా? చిక్కు ఫ్రీజర్ తెరి పైకా ఫ్రీజర్ తెరి బెట్ లోన పెట్టు. உப்பு உன்னி அரை ஸ்பூன் போடு. இன்னும் கொஞ்சம் போடணும். ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். போதும் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மூஸ்பெட்டு லாகன வேஸ்ட் மூஸ்பெட்டு. ఎత్కిండ్రా ఉప్పుని పెట్టిక్కడ. చిక్కు ఎత్తుమోయి.
ఎత్తు ఎత్తు సైల్ ఎత్తు పైకి పెట్టు ఒక నిమిషం ఉండు సై కడవాలనా సై సొంపు నెక్స్ట్ స్పీడ్ పో థర్డ్ స్పీడ్ ஆஃப் பண்ணக்கப்புறம் தான் கை எடுக்கணும், இல்லைன்னா மேலே தெரிச்சிரும். புரியுதா? ஓப்பன் பண்ணு, எடு, வெளியெடு. జారెత్తు వలపట్ల పెట్టు. సరిగా వైట్ అవ్వలేదా? కొంచెం నీళ్ళు పోసుకుంటాము, சரியா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாத, கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் போதும். வச்சிரு. சிக்கன் மோசம் எடு. அங்கே இடிக்கும், மேலே பிடிச்சுக்கணும், சரியா? நெக்ஸ்ட் ஸ்பீட் போ. சரி. ఆఫ్ చేసో. ఓపెన్ చేసి చూడి. சூப்பராக இருந்திருக்கு சிக்கு. ஸ்பூன் எடுத்து இதை பிடி. பிடிச்சு உள்ளே தள்ளி விடு. ஒரு ஓட்டிக்கலாம். சைடு இருக்கிறதுல, சைடில் இங்கே பாரு, சைடில் இருக்கிறதுல உள்ளே தள்ளி விடு. சைடில் வந்துக்க. இப்படி தான் சைடில். இங்கே இருக்கு பாரு சிக்கு, இங்கே பாரு. சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து உள்ளே தள்ளி விடணும். கொஞ்சோண்டு நீள் போய் சிக்கு. கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக ஊற்று, ரொம்ப ஊற்றிடாத, கொஞ்சமாக போதும். பெட்டு பெட்டு எத்து. நெக்ஸ்ட் காடு ஆர்ப்பு சிக்கு, ஆர்ப்பு. சூப்பரா சட்னி ஆயிடுச்சு சிக்கு. ஓகே, நம்ம பொட்டுக்கடலையே நம்ம போடல, பிகாஸ் திஸ் இஸ் ஆனியன் கோகோனட் சிக்கு. ஆனியன் கோகோனட் சட்னிக்கு பொட்டுக்கடலை போட வேண்டியது இல்லை, ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பைசி ஆல்சோ பிகாஸ் வி புட் லாட் ஆஃப் green chilies. பிடுங்கி விடு. எல்லாம் சட்னி பண்ணியாச்சு, அதை பிடுங்கி விடு. இல்லை எங்கது அங்கே ப்ளக். எப்படி அது இழு. என்னாச்சு? வர மாட்டேங்குது. தள்ளு சிக்கு, தள்ளி விடு, உள்ள தள்ளி விடு. அதை எடுத்து அதில் மாட்டு. அங்கே வெரி குட். இந்த சட்னி இதில் போடு. எடுத்து போடு.
இப்படி போடு. அது பக்கத்தில் வச்சு போடு. உதறக்கூடாது, உதறினா வெளியே சிந்திரும். இங்கே பிடிச்சு போடு. பக்கத்தில் தான் வச்சு போடணும். This is simple onion coconut chutney. நான் பொட்டுக்கடலையே வைக்கலை, ஓகேவா? ஈஸ்வரா தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை வைப்போம்ல, வச்சுக்கோ. இது தேங்காய் சட்னி இல்லை, இது ஆனியன் கோகோனட் சட்னி. கொஞ்சம் புளி வச்சு, பூண்டு இஞ்சி போட்டிருக்கோம் இந்த வாட்டி. எப்பவுமே நான் இஞ்சி வைக்க மாட்டேன், பூண்டு மட்டும்தான் வைப்பேன். இந்த வாட்டி கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கோம். வெரி வெரி சிம்பிள் சட்னி. எஸ் சிக்கு, இது அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிடலாம். தோசைக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும். தாளிக்காமே நல்லா இருக்கும். சுத்தமாடு. உதறக்கூடாது. கொஞ்சமா ஊத்து, கொஞ்சமா. போதும். அலாசி ஊற்றிடணும், ஓகேவா? எடுத்துல ஊத்து. மெதுவா மிக்ஸ் பண்ணி விடு. மெதுவா மிக்ஸ் பண்ணு, தெரிச்சிரும். இந்த புளி மட்டும் கொஞ்சம் இதாகலை, அது அப்படியே இருக்கும். ஓகே, சிம்பிள் ஆனியன் கோகோனட் சட்னி. என்னென்ன போட்டிருக்கோம் சிக்கு இதில்? என்னென்ன போட்டிருக்கோம் சொல்லு நீ. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் என்ன போட்டோம் தெரியல. இஞ்சி, அப்புறம் தேங்காய், புளி, உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டுனா முடிஞ்சது. அவ்வளோதான். சூப்பரான ஒரு ரா ஆனியன் கோகோனட் சட்னி ரெடி. ஓகே, ராகி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு. சரியா? கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, தாளிக்கணுமா? ஓகே, ராகி தோசை. ஓகே, இந்தா ஹோம்மேட் கீ ஓப்பன் பண்ண. இது சாப்பிட முடியாது, கொஞ்சமாக போடுறேன், டேஸ்ட் பண்ணுவோம்ல. ஓகே, கொஞ்சமாக கீ. தோசை இப்போ தான் சூடு பண்ணேன். யூ வில் ஜஸ்ட் அப்ளை இட். ஓகே, திஸ் இஸ் ஹோம்மேட் கீ. ஓகே, இட் வில் பி நைஸ். ஓகேவா? ஓகே, கீ டப்பா மூடு. மூசோ ஃப்ரெஷ்ஷாக பட்டர் உருக்கி பண்ணின கீ எத்து இந்த பட்டு ஓரங்க பெட்டு எத்து. கண்ணாடி பாட்டிலெல்லாம் பத்திரமா உள்ளே வைக்கணும். చట్నీ ఎత్తి వేసుకుంటామా. మిక్స్ చేసి బాగా మిక్స్ చేసి వేసుకుంటాము. సరేనా? ఓకే, அவ்வளோதான். ஃபைன். ஓகே, ராகி தோசை with homemade ghee
ఆనియన్ కోకోనట్ చట్నీ టేస్ట్ పని పారు ఎట్లా ఉంది వస్తుందినా టేస్ట్ డిఫరెంట్గా ఉందినా ఓకే